மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடல்ல ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள், முகம் பொலிவாக இல்ல, சருமம் ரொம்ப டல்லா இருக்கு, ஹேர் ஃபால், இதுதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். தலைமுடி உதிர்தல், இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தலைமுடி உதிர்தல் நம்ம முகத்துல ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கிறது, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், முக்கியமாக நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல கண் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, கண் ஒளி குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் சரியாவதற்கு நம்ம ஒரு ஜூஸ் குடிக்க போறோம். அப்போ இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஜூஸ் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். எத்தனை நாள்லாம் ஒரு 60 நாளாவது குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சிம்பிளா இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்றேன். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கேரட். இதுக்கு முக்கியமா நமக்கு கேரட் தேவைப்படும். அடுத்ததாக நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இது நமக்கு தேவைப்படுது. சோ இந்த 2 கேரட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 2 கேரட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெல்லிக்காய் 2. சோ 2 நெல்லிக்காயும் இதுல போட்டு நல்லா இதனோட ஒரு கைப்பிடி, முழு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பார்த்தோம்னா நல்லா கிரீன் கலர்ல, டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சோ இதை எடுத்து போட்டுட்டு ஒரு ஃபுல் கைப்பிடி அளவும் போட்டுட்டு மிக்சியில நல்லா கிரைண்ட் பண்ண போறோம். சோ கிரைண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்றோம். பாதி அளவு நம்ம ஃபில்டர்ல இருக்கக்கூடிய அந்த திப்பி நம்ம சொல்லிட்டு எடுத்து போடுறோம் இல்லைங்களா, அதுலதான் நிறைய சத்துக்கள் இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் நான் இவ்வளவு ஜூஸ் குடிக்கிறேன், அவ்வளவு ஜூஸ் குடிக்கிறேன், ஆனா நான் அந்த குடிச்சதுக்கான ஒரு ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்வீங்க, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. இதற்கு அந்த ஃபில்டர்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த கேரட் நெல்லிக்காயோட திப்பிய பாதி அளவு எடுத்து இந்த ஜூஸ்ல திரும்ப போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுதான் நமக்கு ஃபைபர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைபர். அதுல இருக்கிறது என்ன ஆகும்னா, குடல் பகுதியில ஈஸியா டைஜஷன் நடக்கிறதுக்கும், கழிவுகளை வெளியேற்றவும், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை சரியாகிறதுக்கும் இந்த ஃபைபர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் எடுத்து போட்டு ஒரு 200 ml ஜூஸ் எடுத்துக்கணும். இதுல ஒரு 7-8 டிராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்து இந்த ஜூஸை நம்ம குடிக்கணும். சரிங்க, இந்த ஜூஸ் எந்த டைம்ல குடிக்கலாம், யார் யார் எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை நேரத்தில் குடிக்கலாம். ஒண்ணு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கழித்தோ, இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் கழித்தோ நம்ம இதை குடிக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது தினமுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி கண் பிரச்சனை, கண் எரிச்சல், தலைமுடி உதிர்தல், சருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டல்னஸ், இது நமக்கு சரியாகும். முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஹீமோகுளோபின் லெவல் உடல்ல குறைவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜூஸ் தொடர்ந்து ஒரு 60 நாட்களுக்கு எடுக்கும்போது உடலே நமக்கு நல்லா கிளென்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது நமக்கே தெரிய வரும். ஸோ இப்போ மெயினா மலச்சிக்கல், உடல் உஷ்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை சரியாகிறதுக்கு முக்கியமான ஒரு ஜூஸ் வகையை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த ஜூஸ் யாரெல்லாம் குடிக்கலாம், முக்கியமாக பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்களும் இது தாராளமா குடிக்கலாம். ஏன்னா நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கான வழிமுறை இந்த ஜூஸ்ல இருக்கு. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஹை ஃபைபர் நம்ம ரத்த நாளங்கள்லயும் சரி, குடல் பகுதியிலும் சரி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் கொலஸ்ட்ராலையும் இது வெளியில ஏத்துது. அதே மாதிரி நம்ம உடல் உஷ்ணம், சருமம் பொலிவாக இருப்பதற்கு வேறு என்ன செய்யலாம், உணவு முறையில் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வெயில் காலங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். பிரண்டை ரொம்ப முக்கியம். பிரண்டை பார்த்தோம்னா இது எலும்புகளுக்கு தானே நல்லது அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. அந்த பிரண்டைய நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, உடல் குளிர்ச்சி
குளிர்ச்சியாகும், கழிவுகள் வெளியேறும், சருமம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு பிரண்டை ரொம்ப முக்கியம். இதை எப்படி செய்யலாம்? பிரண்டை துவையலா செய்ய முடியலங்க அப்படின்னா இது என்ன பண்ணலன்னா சின்ன சின்ன பீசஸா பிரண்டைய வந்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இலசாக இருந்தால் நல்லது. சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கணும். மேல வந்து லேசா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், பிரண்டைக்கு மேல அது தோல்லாம் எடுக்க வேண்டாம், லேசா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு லைட்டா நம்ம வந்து உப்பு அது மேல தடவிடணும். தடவிட்டு இதை நெருப்புல வாட்டணும். ஸோ நெருப்புல வாட்டும் போதே லேசா அது வந்து கருகுன மாதிரி இருக்கும். ரொம்ப கருகக்கூடாது. லேசா நெருப்புல வாட்டி அதை எடுத்து தண்ணீர்ல போட்டுடணும். ஸோ தண்ணீர்ல 1 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 10 பீசஸ் பிரண்டைய இந்த மாதிரி நெருப்புல வாட்டி தேங்காய் எண்ணெய் தடவி லேசா உப்பு தடவிட்டு நெருப்புல வாட்டி எடுத்ததை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணீர் ஒரு 15 நிமிடங்கள் கொதித்த பிறகு வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, எதற்காக இந்த தண்ணீர் நம்ம எடுக்கிறோம்னு பார்த்தோம்னா உடல்ல நரம்புகள் வலிமையாகும், உடல் எலும்புகள் பலப்படும், முக்கியமாக சரும பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொந்தரவு. முன்னாடி நான் கேரட் ஜூஸ் நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வாரம் 2-3 முறை இந்த பிரண்டையை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு தண்ணீரோடு சேர்த்து குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம உடல்லையும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம டைஜஷனையும் வந்து இது ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ இதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சருமம் பொலிவாக இருப்பதற்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் முக்கியமான ஒரு மெடிசன் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஞ்சு கடுக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூரண வகை இருக்கு. பெரும்பாலும் கடுக்காய் சோறுனும் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு. ஆனா இந்த பிஞ்சு கடுக்காயை சேர்த்து செய்யக்கூடிய இந்த மருந்து நம்மளுடைய சருமத்திற்கும் சரி, மலச்சிக்கல் தொந்தரவுக்கும் சரி, ஹேர் ஃபால் இருக்கு, அது தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கும் நமக்கு பயன்படுது. இப்ப இந்த பிஞ்சு கடுக்காயை நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை எடுத்துட்டு வந்து இதனோட பிஞ்சு கடுக்காயை கொஞ்சம் எடுத்துக்க போறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி, இந்த பொடியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதனோட வேற என்ன மூலிகைகள் சேர்க்க போறோம்னா பிஞ்சு கடுக்காய் பொடி 100 கிராம் இருந்ததுன்னா சீந்தில் பொடி 50 கிராம் இதனோட சேர்த்துக்கணும். சோ இந்த ரெண்டு, இதனோட 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு சீரகம் பொடி சேர்க்கணும். சோ இந்த மூலிகை, இந்த 4 மூலிகையுமே கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா வெந்நீர் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்ததற்கு பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அஜீரண பிரச்சனைகள், மலச்சிக்கல், முக்கியமாக சரும பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம வந்து வெளில போயிட்டு வந்த உடனே ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, இல்ல விரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் இருக்கு, அந்த டல் ஃபேஸ், டல்லா இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து நார்மலா வரணும், கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிஞ்சு கடுக்காயோட இந்த மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். அப்ப சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் சரி, நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் சரி, நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் நான் சொன்ன மாதிரி கேரட் ஜூஸை நிச்சயமா இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி மலச்சிக்கல், சுகர் இருக்கக்கூடியவங்களும் இரவு நேரத்துல பயன்படுத்தும் பொழுது, காலையில ஃபாஸ்டிங் சுகர் எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மெடிசனை பயன்படுத்திக்கலாம். சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.